Measurement of large distance. For measuring larger distances, such as the height of a tree, distance of the moon, or a planet from the earth, some special methods are adopted. Triangulation method, parallax method, and radar method are used to determine very large distance. லார்ஜ் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா 3 மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன் இஸ் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் அனதர் ஒன் இஸ் பேரலாக்ஸ் மெத்தட், தென் ரேடார் மெத்தட். ஓகே, ஸோ இந்த மெத்தட்லாம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ட்ரீயோட ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரீயோட ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதுவே எர்த்துக்கும் மூணுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் இல்ல எர்த்துக்கும் சன்னுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேரலாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே போல வேற ஒன்று லார்ஜர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ரேடார் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபிளைட்டோ இல்ல சப்மரீனோ யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபிளைட் பறந்துட்டு இருக்கிறதுக்கும் ஃபிளைட்டுக்கும் எர்த்துக்கும் உண்டான டிஸ்டன்ஸை ரேடார் மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரேடார் சிக்னல் அனுப்பிச்சு பூமியில எர்த்துக்கும் ஃபிளைட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்சஸ். இன் தட் ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் triangulation method for the height of an accessible object. ஓகேவா? ஃபர்ஸ்ட் we are going to discuss about triangulation method. இந்த மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல, ட்ரிகோனோமெட்ரியில. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரீ கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ ட்ரீ கொடுத்திருக்காங்க. ட்ரீக்கும் உங்களுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நீங்க இந்த இடத்துல இருந்து ஓகேவா இந்த ட்ரீயோட டாப்பை பாக்குறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45 டிகிரில பாக்குறீங்க, ரைட்? ஆனா உங்களுக்கு ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது. கரெக்டா? சோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. How will you find out the height of the tree? So இது கண்டிப்பா 90 டிகிரில இருக்கும். சோ அப்ப இது ஹைபோட்டன்யூஸ் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடுல எடுப்பீங்க. கரெக்டா? சோ நமக்கு ஆப்போசிட் சைடு வேணும், அட்ஜசன்ட் சைடு தெரியும். ஓகே, சோ அப்ப என்ன எடுக்கிறேன் அப்படின்னா tan theta is equal to opposite divided by adjacent. இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, I will solve out in your textbook itself. So tan theta is equal to opposite ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், which is nothing but height of the tree divided by adjacent நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 10. So here we have known the value of angle, which is nothing but 45 degrees. So tan 45 is equal to h by 10. Okay, so tan 45 value is 10, one, which is equal to h by 10. So I have to cross the number. Therefore I get the value of the height of the tree, which is nothing but 10 meter. ஓகேவா? சோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட். ஓகே, let AB is equal to h. ABங்கிறது ட்ரீ. ஓகே, அதோட லென்த் வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா h ன்னு எடுத்துக்கிட்டாங்க. be the height of the tree or the tower to be measured. ஒன்னு height of the tree ன்னு எடுத்துக்கலாம், இல்லனா டவர்னு எடுத்துக்கலாம். let C be the point of observation at a distance. Cங்கிறத point of observation அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்ட மாதிரி இங்க இருந்த அந்த ட்ரீயை பாத்தீங்கல்ல, அது போல ஃப்ரம் பி. பினா அந்த ட்ரீயோட பாட்டம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம்ல. ஓகே, நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் 10 மீட்டர்னு எடுத்தோம் பாத்தீங்களா, அது போல. பிளேஸ் ஏ ரேஞ்ச் ஃபைண்டர் அட் சி. ரேஞ்ச் ஃபைண்டரை சில பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெஷர் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இங்க இருந்து நம்ம எவ்வளோ டிகிரில இந்த ட்ரீயோட டாப்பை பாக்குறோம் அப்படிங்கறத ரேஞ்ச் ஃபைண்டரை வச்சு மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளாவே இங்க 45 டிகிரின்னு எடுத்தோம், பட் ரேஞ்ச் ஃபைண்டர்ல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆங்கிள் தெரியும். ஓகே, சோ as shown in the figure 1.3. so 1.3ல கொடுத்திருக்க மாதிரி. சோ இப்போ ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ரேஞ்ச் ஃபைண்டரை வச்சு பார்த்ததுக்கு நமக்கு 45 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபுட் ஆஃப் த ட்ரீக்கும் அந்த அப்சர்வருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் 10 மீட்டர்னு எடுத்துக்கிட்டதுனால ட்ரீயோட ஹைட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 10 மீட்டர்னு தெரிஞ்சது. If we know the value of angle and the distance between the foot and the observer, you must find the value of height of the respective tree or tower. ஓகேவா? சோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட். ஓகே, I hope you are understand the first method of the large distance. ஓகே, இன்னும் நமக்கு இன்னும் 2 மெத்தட் இருக்கு. ஒன் இஸ் பேரலாக்ஸ் மெத்தட் அண்ட் another one is radar method. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பேரலாக்ஸ் மெத்தட்.
பேரலாக்ஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் எ மூன் ஆர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ எர்த் அண்ட் எ ஸ்டார். அதை வந்து ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது பேரலாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Parallax is the name given to the apparent change in the position of an object with respect to the background when the object is seen from two different positions. ரைட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்க இமேஜை நல்லா பாருங்கள். இதில் வந்து வியூ பாயிண்ட் ஏயில் ஒரு ஐ கொடுத்துருக்காங்க, வியூ பாயிண்ட் பியை வந்து என்னென்னு பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு ஐயாக எடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த ரெண்டு ஐக்கும் உண்டான டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்கன்னா பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா வியூ பாயிண்ட் ஏ அப்படிங்கிறத உங்கள் லெஃப்ட் ஐன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, வியூ பாயிண்ட் பி அப்படிங்கிறத உங்கள் ரைட் ஐயாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ உங்கள் கையில் ஒரு பென் எடுத்து அந்த பெண்ணை உங்கள் ரெண்டு ஐக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வியூ பாயிண்ட் ஏ, அதாவது உங்கள் லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணி ரைட் ஐ வழியாக அந்த பெண்ணை பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் ரெட் கலரில், அதாவது வந்து பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ரைட். அதே போல் வியூ பாயிண்ட் பியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, விச் மீன்ஸ் ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஐ வழியாக பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட பேக்ரவுண்ட், அதாவது அந்த பெண்ணோட பேக்ரவுண்ட் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீன் கலராக இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்பேரண்ட்லி சேஞ்சிங் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பேக்ரவுண்ட். ஓகே. பேக்ரவுண்டை பொறுத்து அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வென் த ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் ஃப்ரம் த டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன். ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷனில் நின்று ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்டோட பேக்ரவுண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேரலாக்ஸ். ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பெண்ணை நல்லா அந்த ரெண்டு ஐக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ரெண்டு ஐயும் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேரலாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா. அது ஏற்கனவே நம்ம டாப்பிக்கில் சொன்ன மாதிரி தான், எர்த்துக்கும் மூணுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ், இல்லை எர்த்துக்கும் சன்னுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ், இல்லை எர்த்துக்கும் ஒரு ஸ்டாருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ், இப்படி கால்குலேட் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எர்த்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் மூணை பார்க்கும் பொழுது அந்த மூணோட டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பேரலாக்ஸ் மெத்தடில் பார்க்க போகிறோம். ரைட். அது தியரிட்டிக்கலாக எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். லெட் அஸ் கண்டினியூ தட். ஓகே. ஸோ இப்போ அதை நம்ம தியரிட்டிக்கலாக எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லுங்கிறது வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் ஐன்னு எடுத்துக்கிறேன், ஆறுங்கிறது வந்து பார்த்தோன்னா ரைட் ஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இப்போ ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் ஐ அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறேன். ஸோ அதுக்குண்டான டிஸ்டன்ஸும் லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் ஐயை பார்க்குறேன், ரைட் ஐ வழியாக அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறேன். அதுக்குண்டான டிஸ்டன்ஸ் ரெண்டுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ரைட். எல்ஓக்கு உண்டான டிஸ்டன்ஸும் ஆர்ஓக்கு உண்டான டிஸ்டன்ஸ் ஷுட் பி ஈக்குவல், விச் மீன்ஸ் எல்ஓ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஓ. அதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அதனால் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கறதுனால அந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிளை வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. விச் இஸ் நத்திங் பட் பேரலாக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். பேரலாக்ஸ் ஆங்கிள் வி ஆர் கன்சிடரிங் as தீட்டா. கரெக்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓவை சென்டராக எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஓ இஸ் கன்சிடர்ட் as சென்டர். ஓகேவா. நம்ம ஓங்கிறது தான் நம்ம எதுன்னு எடுத்துருக்கோம்னா ஆப்ஜெக்டாக எடுத்திருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் இருக்க பாயிண்ட்டை தான் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா சென்டராக எடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் ஓஆர், ஓகேவா, ஓஆர்ங்கிற டிஸ்டன்ஸையும் ஓஎல் அப்படிங்கிற டிஸ்டன்ஸையும் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். எல்ஓ அண்ட் ஆர்ஓ ஐ கேன் கன்சிடர் as ரேடியஸ். ஸோ ஓங்கிறத சென்டர், இந்த ரெண்டு லைனை நான் வந்து என்னென்ன எடுத்துக்கிறேன்னா ரேடியஸாக எடுத்துக்கிறேன். ஸோ ரேடியஸாக எடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ரைட்டா. இப்படி வரும். கரெக்டா. ரைட்.
ஸோ இந்த லென்த் வருது பார்த்தீங்களா, கீழே எல்லுக்கும் ஆர்க்கும் அந்த சர்க்கிள் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆர்க் லென்த்தை தான் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆர்க் லென்த்தோட லைனை தான் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா இந்த லைனை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த லென்த்தை வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா பி. ஸோ இந்த பிங்கிற லென்த்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், நம்ம ஏற்கனவே டிரைவ்டு குவான்டிட்டிஸில் படிச்சிருப்போம் பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி. பிளேன் ஆங்கிளுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவோம்னா ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ். கரெக்டா, அதோட யூனிட் வந்து நம்ம என்னன்னு படிச்சோம்னா ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் யூனிட்ல படிச்சோம். ரைட், ஸோ இப்போ இங்கே ஆர்க் லென்த் அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா பி அப்படின்னு சொல்லி எடுத்தோம். விச் மீன்ஸ் ஆர்க் லென்த் இஸ் கன்சிடரிங் ஆஸ் பேசிஸ். அதுதான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா பி, அதாவது இந்த லைன். தென் ரேடியஸாக நம்ம எதை கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்ஓங்கிற லைனையோ இல்லை ஆர்ஓங்கிற லைனையோ கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதோட லென்த்தை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா எக்ஸ். இதில் ஆங்கிள் வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா டீட்டா. ரைட், ஸோ டீட்டா ஈக்குவல் டு பி பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா, இப்போ நமக்கு வந்து பியும் நோன் வேல்யூவா இருந்து அதே போல ஆங்கிளும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். we can find out the value of x. கரெக்டா, ஸோ எக்ஸுங்கிறது தானே the distance between object and the eye. ஸோ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ரைட், ஸோ ஆங்கிளை வந்து பார்த்தோம்னா நம்மளால ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கூட ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் ட்ரிக்னாமெட்ரியில கூட படிச்சிருப்பீங்க. பி அப்படிங்கிறது அந்த ஆர்க் லென்த்தும் ஒரு ஸ்மாலஸ்ட் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ அதுவும் நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அது ரெண்டுமே நமக்கு தெரிகிற பட்சத்தில் நம்மளால எதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த அப்சர்வர். அந்த அப்சர்வருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இந்த மெத்தடை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேரலாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னொரு டைப்ல நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை நீங்க அப்சர்வர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து மூன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூனோட டயாமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்சர்வர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூனோட ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட்டையும் அதே போல மூவோட அனதர் பாயிண்ட், சப்போஸ் இப்போ ஈஸ்ட் பாயிண்ட்டை பார்க்குறாரு அப்படின்னா அந்த லென்த்தும் வெஸ்ட் பாயிண்ட்டை பார்க்குறாரு அப்படின்னா அந்த லென்த்தும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ரைட், ஸோ இந்த லென்த்தை வந்து பேசிஸாக எடுத்துக்கலாம், பியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா மூனோட டயாமீட்டரை ஈஸியாக அவரால் என்ன பண்ண முடியும்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரைட், இது வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினாகவும் இதில் இருக்குது. ரைட், ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேரலாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இதுலேயே நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் மூன் ஃப்ரம் த எர்த். ஓகேவா, எர்த்ல இருந்து மூணுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். லெட் அஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் த எர்த். ஓகேவா, எர்த்ல இருந்து மூனோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்க்கிளை வந்து நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா எர்த்துன்னு எடுத்துக்கலாம். அதுவே நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா மூன். ஸோ மூணு இருக்க பாயிண்ட்டை வந்து நான் எம்ன்னு எடுத்துக்கிட்டேன், அதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எர்த்தில் 2 டிஸ்டன்ஸில் நின்று மூணை பார்க்க போகிறேன். ஓகேவா, எர்த்தோட ஒரு பகுதியில் வந்து நின்று மூணை பார்க்குறேன், அதே போல் அடுத்த பகுதியில் நின்று மூணை பார்க்குறேன். ஓகேவா, ஸோ அது வந்து என்ன பார்த்தோன்னா எர்த்தோட டயாமீட்டராக மாறிடும். ஓகேவா, ஸோ எர்த்தோட டயாமீட்டராக நான் இங்கே எதை கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா சி. ஓகேவா, ஏன்னா 2 துருவங்கள்ல இருந்து நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா மூன் பார்க்குறேன் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில். ரைட், ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல எனக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேரலாக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரெக்டா, ஸோ இந்த ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேரலாக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கிள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தீட்டா 1ஐயும் தீட்டா 2ஐயும் ஆட் பண்ணுறதுக்கு மூலியமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேரலாக்ஸ் ஆங்கிள் கிடைக்கும். ரைட்டா, ஸோ நான் இங்கிருந்து பார்க்குறத வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா தீட்டா 1 எடுத்துக்கிறேன், இங்கிருந்து பார்க்குறத வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா தீட்டா 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ரைட், ஸோ இந்த லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சி இந்த டயாமீட்டர் அப்படிங்கிற லைனுக்கு 90 டிகிரியில் இருக்கும். ரைட், ஸோ நான் இங்கிருந்து பார்க்குறது வந்து நான் தீட்டா 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், அதே போல் பி இங்கிருந்து பார்க்குறது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா தீட்டா 2. ஸோ இந்த லைனும் இந்த லைனுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 90 டிகிரியில் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 90 மைனஸ் தீட்டா 1, அதே போல் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா 2 அப்படின்னு கிடைக்கும். ரைட், ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த தீட்டாவையே இந்த பேரலாக்ஸ் ஆங்கிளையே நான் அப்படியே வந்து பைசெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பைசெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது போல இருக்கும். கரெக்டா, S1ங்கிற லைன் இது எம்ங்கிற லைன். ரைட்டா,
ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லைன் அதாவது வந்து நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த லைன் அதாவது வந்து ஏஎம். ஸோ இப்படி வரும் கரெக்டாக, ஏஎம் கரெக்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இது θ1 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதே போல் இது θ1 அப்படின்னு வந்திருக்கு. விச் மீன்ஸ் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் ஷுட் பி ஈக்குவல். அதனால தான் இங்கே θ1 எடுத்தேன்னா இங்கேயும் θ1, இங்கே θ2 அப்படின்னு எடுத்தேன்னா இங்கேயும் θ2 அப்படின்னு கிடைக்கும். அதனால தான் நான் என்னன்னு சொன்னேன்னா θ எப்படி கிடைக்கும்னா angle 1 plus angle 2 which is equal to parallax angle அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஆங்கிள் எப்படி இந்த பேரலாக்ஸ் ஆங்கிள் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா போன மெத்தடில் பார்த்த மாதிரி தான் பிளேன் ஆங்கிள் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறேன். பிளேன் ஆங்கிள் என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் பை ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இங்கே ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎம்னு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஏஎம்னு எடுத்துக்கலாம். ஹியர் ரேடியஸ் we can considering as பிஎம் ஆர் ஏஎம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் வந்து நம்ம என்னென்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஆர்க் லென்த் ஓகேவா, இந்த லென்த்தை வந்து நம்ம என்னென்ன எடுத்துப்போம்னா பேசிஸ்ன்னு எடுப்போம். ஸோ பேசிஸ் வந்து இந்த ஆர்க் லென்த்தை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சி. பேசிஸ் வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிப்போம்னா ஆர்க் லென்த்தாக ட்ரீட் பண்ணிப்போம். ரைட்டா? ஸோ எவ்ரி திங் வி காட் இட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஆங்கிள் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஆர்க் லென்த் வந்து நம்ம என்னென்னு எடுப்போம்னா சின்னு எடுத்துப்போம். ஸோ சி இஸ் நத்திங் பட் ஏபி. கரெக்டா? தென் ரேடியஸ் வந்து நம்ம என்னென்ன எடுக்கலாம்னா பிஎம் ஆர் ஏஎம் எப்படியானா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே பார்த்தோம்னா ஏஎம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த்துக்கும் மூணுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா மூணுங்கிறது வந்து பார்த்தோன்னா எர்த்தை விட ரொம்ப ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தீட்டா வந்து ரொம்ப ரொம்ப குறையும். தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ ரொம்ப ரொம்ப குறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ தீட்டா ஒரு 45 டிகிரி அப்படின்னா ஓகே இந்த போல ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதுவே தீட்டா ரொம்ப ரொம்ப அப்படியே குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 1 டிகிரி 2 டிகிரி அளவுக்கு ஆங்கிள் வந்துருச்சு அப்படின்னா ஏங்கிற லைனும் பிங்கிற லைனும் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ரொம்ப நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும்னா சிங்கிள் லைனா ஆயிடும். ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏஎம் அப்படிங்கிற லைனும் பிஎம் அப்படிங்கிற லைனும் ஒன்னா மெர்ஜ் ஆகி நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், எம்சின்னு எடுத்துக்கலாமா. ஸோ தட் AB line AM and BM line we can consider as MC அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். if theta is very very small. theta எப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்துக்கும் மூணுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஆங்கிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப குறையும். ஸோ ஆங்கிள் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏபி அப்படிங்கிற லென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா நமக்கு ஒரு சிங்கிள் லைனா ஃபார்ம் ஆகும். சிங்கிள் லைன் அப்படின்னா நம்ம இந்த லைனை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்சி. அப்போ நான் என்னன்னு பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏஎம்க்கு பதில் நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணேன்னா எம்சின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை எம்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ நமக்கு வந்து ஆங்கிள் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிருந்து நம்ம எவ்வளோ ஆங்கிள் பார்க்குறோம் தெரியும், அதே போல் எர்த்துலேருந்து இங்கே எவ்வளோ ஆங்கிள் பார்க்குறோம் தெரியும். இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணுறது மூலியமா தான் நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா பேரலாக்ஸ் ஆங்கிள் தெரியும். ஸோ தீட்டாவும் நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரைட்டா? அதே போல் ஏபி அப்படிங்கிற டிஸ்டன்ஸும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஏபிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த எர்த் அப்படின்னு ஆயிடும். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த எர்த் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். ரைட்டா? ஸோ அந்த ரெண்டு வேல்யூவும் ரீப்ளேஸ் பண்ணுறது மூலியமா நம்மளால என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா எம்சியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எம்சிங்கிறது தான் என்னன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் த மூன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். ஓகேவா? எந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேரலாக்ஸ் ஆங்கிள் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எர்த்துக்கும் மூணுக்கும் உண்டான டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. ரைட்? ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்? தேங்க்யூ.